கைஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாப்பி மார்னிங். அண்டு காலையிலே நம்ம சீக்கிரம் எந்திரிச்சு வந்து நம்ம லன்ச் ப்ரிப்பேர் பண்ணணும். நீங்கள் என்னோடய லாஸ்ட் ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் கண்டிப்பாக வந்து இதை ஒரு 3 to 4 months பிரேக்குனால உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணியே ஆகணும். பிகாஸ் நான் முன்னாடி ஒரு சிங்கிள் ரூமில் இருந்தேன் தனியாக. பட் இப்போ வந்து என்னோடய ஆஃபீஸ் மேட்ஸோட நான் ஒரு ஃப்ளாட்டில் இருக்கேன் 1 BHKல. ஸோ வி ஆர் பேசிக்கலி 4. ஸோ அதில் 2 பேர் குக் பண்ணோம், மீதி 2 பேரும் வந்து மற்ற வேலைகள்லாம் பார்த்துக்குவாங்க. லைக் வெஷல் வாஷிங் அண்ட் வீடு க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரியான வேலைகள். ஸோ எஸ்கே, பிஜி அண்ட் என்ஆர் இவங்க தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அன்றைக்கி நானும் எஸ்கே மட்டும்தான். பிகாஸ் நாங்கள் 2 பேரும் தான் இருந்தோம், மீதி 2 பேருமே அவங்க ஹோம் டவுன் போயிருந்தாங்க. ஸோ எங்களுக்கு மட்டும்தான் லன்ச். மோஸ்ட்லி நான் தான் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுவேன். நைட்டு வந்து எஸ்கே ப்ரிப்பேர் பண்ணுவான். ஸோ அன்றைக்கி முன்னாடி நாள் வந்து எஸ்கே வீட்டுக்கு போயிருந்தான், அன்றைக்கி தான் வந்தான். ஸோ எஸ்கே அவனோட அம்மா வந்து மீன் குழம்பு கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ அதை வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, ஸோ அது பத்தாது, கொஞ்சம் தான் இருந்தது. ஸோ கோகோனட் ரைஸ் செஞ்சு நாங்கள் 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். மோஸ்ட்லி பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப ரேர் தான், ஏன்னா நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிப்போம். அன்றைக்கி எனக்கு பசிச்சதுனால மாவு இருந்ததுனால சரி நான் தோசை செஞ்சு, நான் டைம் ஆனதுனால டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணி எடுத்துகிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். ஸோ கொஞ்சமாக ஸ்நாக்ஸ், கோகோனட் ரைஸ் ப்ளஸ் எக் லஞ்சுக்கு. ஸோ இதை செஞ்சு எடுத்துகிட்டு போயாச்சு. அண்ட் தென் கொஞ்சம் அப்படியே நான் சமைச்சிட்டு குப்பையாக இருந்துச்சுன்னா அதை அப்படியே க்ளீன் பண்ணி, ரொம்ப பேசிக்காக அப்படியே க்ளீன் பண்ணி வச்சுருவேன். அண்ட் தென் இந்த சமையல் வேலையெல்லாம் முடித்து விட்டு, ஸோ குளிச்சுட்டு, இதுதான் என்னோடய ஆஃபீஸ் அவுட்ஃபிட்.